பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் சீகூர் கிராமத்தில் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஒருபொழுது போக்கு குடும்பம் என்றும் தமிழ்நாடு அவர்கள் சொத்து என்று நினைத்து கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். அகரம் சீகூர் கிராமத்திற்கு தேவையான பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை திமுக செய்து தரவில்லை எனவும் கூறினார். எனவே குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். திமுக கூட ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு இந்த நாடக கம்பெனி தான் அது. ஆக அந்த நாடக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடே வராதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க அல்லது அவங்க நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் பின்னால் எல்லா மக்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. ஆக அந்த கற்பனை உலகத்தை நீங்க உடைச்சி எறிஞ்சு இன்னும் கொஞ்சம் போல தமிழ்நாடு என்னதும்பான், தமிழ்நாடே என்னன்னு எழுதி போட்டுப்பான். அதனாலதான் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா சிலை, எந்த தெருவுக்கு அப்பா சிலை. அதே மாதிரி எந்தெந்த கார்னர்லாம் இருக்கு, அந்த கார்னர் அத்தனையும் அவங்களுக்கு செலவு வச்சிருவாங்க. அந்த பணத்தை நாங்கள் ஊழல் பண்ணி என் குடும்பத்துக்கே போய் சேரணும், ஒரு குடும்பத்துக்கு போய் சேரணும். அந்த சேர்ந்த அந்த பணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்த கட்சி முதல் குடும்பம் வெளிநாடுகளும் முதல் செய்கிறது. யார் வீட்டு பணம், கஷ்டப்பட்ட பணம் ஆட்சி செய்யணும் வீட்டை கொடுத்தாக்க இன்னைக்கு இவங்க ஊழல் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாக பத்திரிகை சொல்லிக் கொண்டிருக்கணும். அதான் சொல்றேன், சிறகூர் பாடலில் உள்ள பேருந்து நிலையம் அமைக்கப்படும் சொன்னாங்க, வரல. அது மதுக்கடையை கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்படும் சொன்னாங்க, அதுவும் செய்யல. அரசு வங்கி அல்லது தனியார் வங்கி இந்த ஊருக்கு தேவை என்று சொன்னீர்கள், அதுவும் செய்யல. அதே போல இந்த பகுதியில் தனி யூனியன் அமைத்து தர வேண்டும் என்று சொன்னீங்க, அதுவும் செய்யல.